18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்க பிள்ளையே, யார் தடுத்தாலும் உன் வாழ்க்கையில இந்த விஷயத்தை நடக்கிறத யாராலும் நிறுத்த முடியாது. அப்படி உன் கஷ்டங்களை தீர்க்கும் விதமாக, உன் பிரச்சனைகளை போக்கும் விதமாக தான் உன்னை நோக்கி நாளைக்கு உன் வீட்டு வாசலுக்கு ஒருத்தர் வரப்போறாரு. அவர் யாரு, எப்படிப்பட்டவர் என்பதை இப்போது உனக்கு முழுவதுமாக சொல்றேன், கேளு. என் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எப்போது தீரும்னு தெரியல கருப்பா. ஆனா நீ எல்லாத்தையும் தீர்த்து வைப்பன்ற நம்பிக்கையில தான் நான் இருக்கேன்னு தானே உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டு வருகிறாய். உன் நிலைமை என்ன? நீ எவ்வளவு கஷ்டப்படுறன்னு தெரியாம இன்னும் இன்னும் பல பேர் உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவர்களுடைய துன்பம் இனிமேலும் உன் வாழ்க்கையில தொடரக்கூடாது என்பதற்காக தான் நாளை ஒரு கம்பீரமான ஆண் ரூபத்துல இந்த கருப்பசாமி நானே உன்னை தேடி வரப்போறேன். நான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு கஷ்டமான பிரச்சனைய நீ யோசிக்காத விதத்தில் சரி செய்வேன். உனக்கு ஆறுதல் வேணும்னு நீ என்னை நாடி வந்து காத்திருக்கும் போது நான் எப்படி உனக்கு விருப்பமானதை செய்து தராமல் இருப்பேன்? என்னையே சரணாகதி அடைஞ்ச உனக்கு இனி எல்லா நல்லதையும் நடத்தி தர நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். நீ செய்கிற நன்மை தீமைகளுக்கெல்லாம் பொறுப்பாளனாக இந்த கருப்பசாமி நான் இருக்கிறது போல உன் வாழ்க்கையில நடக்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் கூட நான் தான் பொறுப்பாளன் என் செல்லமே. நீ எதை செஞ்சாலும் அப்பா கருப்பா காப்பாத்து, எனக்கு துணையாயிருன்னு என் பெயர் கொண்டு செய்தால், என்னை முழுவதுமாக சரணாகதி அடைந்தால் உன்னை யாரும் எதுவும் செய்யவும் முடியாது, கஷ்டத்தை கொடுக்கவும் முடியாது. நாளைக்கு உன் வீடு தேடி வரக்கூடிய அந்த நபர் மூலமாக அவர் உனக்கு நெருங்கிய சொந்தமாகவும் இருக்கலாம், தூரத்து சொந்தமாகவும் இருக்கலாம், தெரிஞ்சவராகவும் இருக்கலாம், பழகியராகவும் இருக்கலாம், தெரியாதவராக கூட இருக்கலாம். ஆனா அவர் ரூபத்துல நான் உன் வாழ்க்கையில சில மாற்றங்களை உண்டாக்கி உன் ஏமாற்றத்தை போக்க போறேன். என் அன்பு குழந்தையான நீ இதுவரைக்கும் வலியையும் வேதனையையும் தாங்கிக்கிட்டு எல்லாம் சரியாகும்னு காத்துக்கிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது தானே. இதோ உன் வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி உனக்கு துணையா நான் நிற்க போறேன். இந்த கருப்பசாமி என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உன் மனசுல நான் மட்டும் இருந்தாலே போதும், எந்த பிரச்சனையும் இனி உன்னை தேடி வராது. இந்த வாழ்க்கையே வேணாம், என்னடா வாழ்க்கை இதுன்னு நொந்து போகக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் எனக்கு தெரியும். ஆனா அதற்காக நீ எதிர்மறை எண்ணங்களாக எதையும் யோசிக்க வேண்டாம். உன் வாழ்க்கை பக்கத்துல இன்னும் நீ படிக்க வேண்டிய சுவாரஸ்யமான பக்கங்கள் நிறைய இருக்கு. அந்த பக்கத்தை நீ பார்க்க போற. அதற்கான விஷயங்களை செய்யதான் இந்த நபர் மூலமாக நான் உன்னை தேடி வரப்போறேன். இனிமே பல மகிழ்ச்சியான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடக்கும். நீ என்னவோ யார் மனசும் கஷ்டப்பட்ட கூடாதுன்னு பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செஞ்சாலும் எல்லாரும் உன் தேடி உன் மனசை புண்படுத்துறாங்க. ஏன்னா இங்க காசு பணம் இருக்கிறவன தானே ஒசத்தியா பெருசா நினைக்கிறாங்க. அது புரியாம நீ எல்லாரையும் நல்லவங்க நம்பி போய் நீயாகவே சங்கடத்தை தேடிக்கொள்கிறாய். இனிமேலும் யாருக்கும் எதுவும் உதவி செய்ய போறேன், அறிவுரை செய்ய போறேன்னு போய் உனக்கு நீயே சங்கடத்தை தேடிக்கொள்ளாம உன் வாழ்க்கையில என்ன செய்யணுமோ அதற்கு உண்டான வேலைகளை பார். எவ்வளவு பெரிய புயல் மழையே வந்தாலும் சில மணி நேரங்கள்ல அது நிச்சயமாக கரையை கடந்து போயிடும். அதே போலதான் எவ்வளவு பெரிய துயரம் இப்போ உன் வாழ்க்கையில இருந்தாலும் எல்லாவற்றையும் சீக்கிரமே நீ கடந்து வருவதற்கு உனக்கு நானே உதவி செய்ய போறேன். இந்த கருப்பசாமியோட அருளால் என்னுடைய திருக்கரங்கள் உன்னை ஆசீர்வதிக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில எந்த பிரச்சனையும் உன்னை நெருங்கவும் முடியாது, உன்னை கீழே அழித்து தள்ள வீழ்த்தவும் முடியாது. தாங்க முடியாத துன்பத்தில் துயரத்தில் இருக்கும் நீ எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு மட்டும் நினைக்காத. உன் கர்ம வினைகளை கழித்து விட்ட உன் வாழ்வில் உனக்கான நற்பலன்களை நான் தர்றேன். எல்லாமே இனி மாறும். உன் குடும்ப சூழ்நிலைகளை நினைச்சு வருத்தத்தோடு இருக்கக்கூடிய உனக்கு மனக்கவலை இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் கொடுக்க போறேன். உன் மனசுல இருக்க வலியையும் வேதனைகளையும், நீ என்ன யோசிக்கிற, உன்னுடைய உணர்வுகளையும் உன்னுடைய ஆதங்கத்தையும் கூட
சில உறவுகள் புரிஞ்சுக்காம நடந்துக்கிறாங்களே நினைச்சு கவலைப்படாத, கண்ணீர் வடிக்காத. எதை எப்படி யாருக்கு புரிய வைக்கணுமோ அதன்படி நான் புரிய வைப்பேன் என் தங்கமே. உன்னை பற்றிய புரிதல்களை மற்றவர்களுக்கு உருவாக்க வேண்டிய பொறுப்பை என்கிட்ட விட்டுட்டு நீ தைரியமாயிரு. எந்த நேரமும் என்னையே நினச்சிக்கிட்டு இருக்க உனக்கு என் அருள் முழுவதும் பெறுவதற்கான நேரம் வந்துருச்சு. சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்போடு பேரும் புகழும் நலமும் பெற்று நீ வாழப் போற. என்னுடைய அருள் எப்போதுமே உனக்கு இருக்கும் என் தங்கமே. நீ சாதாரண ஆளோ தனிமையில் தவிக்கக்கூடிய பிள்ளையோ கிடையாது. என் தங்க பிள்ளையான ஓ உயிர்ல ஓ மூச்சு காற்றுல இந்த கருப்பசாமி நான் இருக்கேன். என் துணையோடும் என் ஆசீர்வாதத்தோடும் நிச்சயமாக நீ நல்ல வாழ்க்கையை வாழுவ. போகும் இடமும் தெரியாம போறதுக்கான பாதையும் புரியாம வாழ்க்கைங்கிற அடர்ந்த காட்டுக்குள்ள என்ன செய்ய போறோம், என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம கண்கலங்கி நிக்கிற உனக்கு நல்ல வழி காட்டத்தான் இந்த நபரை உன் வீட்டு வாசலுக்கு நான் அனுப்புறேன். இனிமே உன் வாழ்க்கையில நல்லது நடக்க போவதை யாராலும் தடுக்க முடியாது என் தங்கமே. நீ எதிர்பார்த்த விஷயத்தை தான் உனக்கு நடத்தி கொடுக்க போறேன். என் அன்பு பிள்ளையான உன்னை கண் இமைகள் போல பத்திரமாக பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். இனிமே கடந்து போனதையும் நடந்து முடிஞ்சதையும் நினைச்சு கவலைப்படாத. எதிர்காலத்துல அப்படி ஒரு கவலைக்குரிய விஷயமே உன் வாழ்வில் நடக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய குறிக்கோள். இதுவரைக்கும் எத்தனையோ சோதனைகளை உனக்கு நான் கொடுத்திருந்தாலும் உன் எதிர்கால வாழ்க்கையை வளமானதாக ஆக்கி காட்டுவேன். உன் வாழ்விலும் நீ உண்மையான மகிழ்ச்சியை பார்க்க போற. இனிமே மகிழ்ச்சியான நல்ல நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்கும். நீ ஏன் கவலைப்படுற? உனக்காகவே உன் வீடு தேடி நான் வரப்போறேன். அப்புறம் என்ன, இனி உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். நீ நினைச்சதை விட உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சு தருவேன் என் தங்கமே. எனக்கு எப்பவுமே உன்னை பத்தின கவலை, உனக்கு எப்பவுமே உன் எதிர்காலத்தை பத்தின கவலை தான் ஓடிக்கிட்டே இருக்கு. நீ இந்த நிகழ்காலத்தில் ஒரு நாளும் நிம்மதியாக வாழ்வதே கிடையாது. அதை நினைச்சுதான் எனக்கும் வருத்தமா இருக்கு. முதல்ல உன் உடம்புக்கும் மனசுக்கும் கொஞ்சம் ஓய்வு கொடு. எதுவுமே சரியா நடக்காட்டி என்ன பண்றதுன்னு எல்லா விஷயத்துக்கும் நீயாகவே கற்பனை செஞ்சு பயந்துகிட்டே இருக்காத. நான் உன் கூட இருக்கிறேங்கிறத நீ அவ்வப்போது மறந்து விட வேண்டாம். எதிர்மறை எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து கொண்ட சூழ்நிலைகள் எல்லாம் இப்போது மாறும். உன்னை உள்ளேயும் வெளியேயும் எந்த பகையும் துன்பமும் வராமல் காப்பாற்ற உன் மனசை இலகுவாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வச்சுக்கிறது தான் உனக்கு வழிகாட்ட உதவி செய்ய நான் வரப்போகிறேன் என் தங்கமே. நீ எப்பவுமே கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு உன் மகிழ்ச்சிக்காகவும் சில மணி நேரங்களை செலவிடு. நாளைக்கு நடக்க வேண்டிய விஷயத்த நான் பார்த்துக்கிறேன். இன்றிலிருந்தே உன்னுடைய கெட்ட நேரமெல்லாம் முடிஞ்சு போய் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாக போகுது என் செல்லமே. தன்னை நல்லவன்னு காட்டிக்கிறதுக்காக ஒரு சிலர் உன்னை கெட்டவன் போல சித்தரிச்சு வச்சிருக்காங்க. ஆனா ரொம்ப நாள் இது நீடிக்க நான் விடமாட்டேன். எல்லா கெட்டதுகளுக்கும் கெட்ட மனிதர்களுக்கும் ஒரு முடிவு கட்டதானே நான் வரப்போகிறேன். ஆடம்பரமா வாழணும்னு நினைச்சா அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேணாம். தப்பான வழியில போய் தவறா சம்பாதிச்சு கூட ஆடம்பரமா செலவு செஞ்சு சந்தோஷமா வாழ முடியும். ஆனா நிம்மதியா வாழணும்னா அதுக்கு நேர்வழி ஒண்ணுதான் முடிவாக இருக்கும். நிம்மதியா வாழ்றதுக்கு ரொம்ப நாள் போராடிதான் ஆகணும். அப்படி இத்தனை நாள் போராடிய உன் வாழ்வில் மகிழ்ச்சியை நான் கொடுக்க போறேன். உன் வார்த்தைகள் பேசும்போது யாரு சந்தோஷப்படுவாங்களோ, உன் புன்னகையை யாரு எதிர்பார்ப்பாங்களோ, நீ மௌனமாக பேசாம இருந்தா யாரு கவலைப்படுவாங்களோ, நீ பிரிஞ்சு போனா யாரு துயரம் அடைவார்களோ, அவர்கள்தான் உனக்கான உண்மையான பொக்கிஷமான உறவு. நீயும் அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை இழந்து விடாதே என் தங்கமே. எப்பவுமே யாராவது ஒருத்தர் உன்னை குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா அதுக்காக நீ கவலைப்படாத. அமைதியாக இருந்தால் போதும். பல 1000 ரூபாய் நோட்டுகளை விட சில்லறைகள் சத்தம் அதிகமாக தான் போடும். நீ ஏன் அதை பற்றி சிந்திக்கிறாய்? குணமுள்ள உன்னை கோபுரம் போல நான் உயர்த்தி காட்டுறேன். பணம் உள்ளவர்கள் அதில் கலசம் போல ஒரு இடத்துல இருப்பாங்க, கொஞ்ச நாள்ல மாறி போவாங்க. கோபுரம் மீதுதான் கலசம் இருக்கும். நல்ல குணமுள்ள உன்னை சுற்றி பணம் உள்ளவர்கள் இருப்பார்கள். கலசங்கள் மாறலாம், ஆனால் கோபுரமான உன்னை யாருமே அசைக்க கூட முடியாது.
நீ வாழ்க்கையில எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் நிதானமாக தன்னம்பிக்கையோட எடுத்து வச்சினா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். கீழே விழுகும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால்தானே உன்னை பார்க்கறதுக்கு எதிரி கூட பயப்பட்டு நிற்பான். எப்போதுமே தைரியமாக துணிவாக இரு. உனக்காக நான் இருக்கிறேன்.